ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதுரிமைகள் பேரவை வளாகத்தில் பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சியினால் தயாரிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான காணொளி நேற்றைய தினம் திரையிடப்பட்டுள்ளது. அந்த காணொளியை பார்வையிட்டவர்கள் இலங்கை தொடர்பில் தெளிவான புரிந்துணர்வை பெற்றுக் கொண்டதாக ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க தெரிவித்துள்ளார். ஜெனீவாவின் ஐநா மனித உரிமைகள் பேரவை வளாகத்தில் அமைந்துள்ள அறை எண் 25 நேற்று மாலை திரையிடப்பட்ட இந்த காணொளியை பல்வேறு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்திய 200க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பார்வையிட்டனர். இந்த காணொளியின் காட்சி நிறைவடைந்ததன் பின்னர் நான் அங்கு சென்று எமது நிலைப்பாட்டை 10 நிமிடங்களில் எடுத்துரைத்தேன். இந்த கருத்துரையின் போது இவ்வாறான நடவடிக்கைகள் இலங்கை நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி எனவும் நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த காணொளியில் சித்தரிக்கப்பட்டுள்ள விடயங்கள் உண்மையானவை என நீங்கள் கருதுகிறீர்களா எனவும் நான் அங்கு கேள்வி எழுப்பினேன். இந்த காணொளி தொடர்பில் தற்போது எதுவும் கூற முடியாது எனவும் அதில் உள்ளவர்கள் தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதற்கு இன்னும் 1 அல்லது 2 வாரங்கள் செல்லலாம். எனினும் இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட 2 காணொளிகள் தொடர்பில் அதில் இடம்பெற்ற பாத்திரங்கள், பங்கு பற்றியிருந்தவர்கள் குறித்தும் அதில் காணப்பட்ட குறைபாடுகள் தொடர்பிலும் அதற்கு நாம் எதிர்ப்பு வெளியிட்டமை தொடர்பிலும் இந்த காணொளியை பார்வையிட வருகை தந்திருந்தவர்களுக்கு நான் எடுத்து கூறியதுடன் இவ்வாறான பின்புலத்தை கொண்ட சேனல் 4 என்னும் நிறுவனம் ஏன் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது என்பது குறித்து சிந்தித்து பார்க்குமாறும் கூறினேன். இந்த மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கோ அல்லது அவர்களுக்கு தேவையான சலுகைகளை பெறும் பொருட்டோ இவர்கள் அந்த ஆதாரங்களை கொண்டிருந்தால் அதனை வருடத்திற்கு வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட மாட்டார்கள். ஏதேனும் ஒரு தவறு இடம்பெற்றமை தொடர்பில் ஏதேனும் ஆதாரம் கைவசம் இருக்குமாயின் அதனை வெளியிட்டு அதற்கான நியாயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு நான் வாதங்களை முன்வைத்திருந்தேன். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் விசேட அமர்வுகள் இன்றும் நாளையும் நடைபெற மாட்டாது. எனினும் 15ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதிகளில் இடம்பெறும் கலந்துரையாடல்களில் இலங்கை தொடர்பில் அதீத கவனம் செலுத்தப்பட உள்ளது. அந்த நாட்களுக்கு மேலதிகமாக வேறு நாட்களில் இலங்கை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டால் அதற்கேற்ப பதில்களை வழங்க தயாராக உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க தெரிவித்துள்ளார்.